கிட்டத்தட்ட பொதுக்கூட்டம் மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய மகளிர் வந்திருக்கீங்க. பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும்னு ஒவ்வொரு திட்டமா நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நீங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் நாளை முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை துவங்கி இருக்கிறார். ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கக்கூடிய 30% வாக்காளர்களை நம்முடைய கழகத்துல இணைக்கணும் அப்படின்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இதையெல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் நம்முடைய அரசினுடைய தூதுவர்களாக நீங்க செயல்பட்டு அரசினுடைய திட்டங்களை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். எல்லா இயக்கங்கள்லயும் இளைஞரணி இருக்கு. ஆனா இந்தியாவிலே முதன் முறையா இளைஞரணியை துவங்கினது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை துவங்கினது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட இளைஞரணி இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இன்னும் நம்முடைய கைகள்ல வெறும் 8 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 8 மாதமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மிக மிக முக்கியமான நிமிஷம் என்பதை நீங்க உணர வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சியில் அமரணும்னா, நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் அந்த நாற்காலியில் உட்காரணும்னா, இளைஞரணி தம்பிமார்கள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியம் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன்.